தான் வந்து அது நல்லா சேர்ந்து வரும்ல, தனித்தனியாக அப்படியே வந்து அந்த உதிர்ந்துடும் அந்த உருண்டையோடு சேராமல். அதனால் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து பூண்டையும் நல்லா தோல் உரிச்சிடணுங்க. தோலோடு போட்டால் அந்த தோல் கூட அப்படியே உதிர்ந்து உதிர்ந்து வரும். அதனால் நம்ம அந்த பூண்டு தோல்லாம் நல்லா உரிச்சிட்டு நல்லா தட்டிட்டு கொஞ்சம் நல்லாவே தட்டிக்கலாம். தட்டிட்டு அப்புறமா அதில் போட்டுக்கலாம். நம்ம இந்த கருவேப்பிலையை நல்லா அலசி கட் பண்ணி போட்டுட்டோம்னா அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன செய்யணும், பூண்டை உரித்து வச்சுக்கணும். அது ரெடியாக, இது 2 தான் கொஞ்சம் வேலை. அது செஞ்சு வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கடுகு ஜீரகம் அப்படியே டைரெக்டாக போட்டுடலாம். நம்ம கடுகையும் ஜீரகமும் வெந்தயத்தையும் உளுந்தையும் கொஞ்சம் ஊற வச்சிடணுங்க. அப்புறமா அதை கழுவிட்டு நம்ம ஒன்றும் பாதியமாக உடச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த வெங்காயம் மஞ்சத்தூள் உப்பு போட்டிருந்ததை எடுத்து கொட்டிக்கிட்டேன். பாருங்கள், இது வந்து பூண்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பூண்டு எடுத்து கொட்டிக்கலாம். நம்ம அதெல்லாம் நம்ம நசுக்கிட்டு தோலை நல்லா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லாவே நசுக்கிட்டு போட்டுக்கலாம். நல்லா அப்போ தான் சேர்ந்து வரும்.